சிவபெருமானின் இருப்பிடமான திருக்கயிலாயத்தில் சுந்தரநாதர் என்றொரு சிவயோகி வாழ்ந்தார். இவர் நந்திதேவரின் சீடர். இவருக்கு மரணமே இல்லை, அஷ்டமா சித்திகளும் கைவரப் பெற்றவர். அவர் தென்னாட்டில் வாழும் சித்தர்களை சந்திக்க விருப்பப்பட்டு இமயத்திலிருந்து தமிழ்நாட்டை நோக்கி பயணிக்கிறார். பல புண்ணிய தலங்களை கடந்து அவர் காவிரியின் கரையில் உள்ள திருவாவடுதுறையை அடைந்து இறைவனை வணங்குகிறார். அங்கிருந்து கிளம்பிய போது அருகில் உள்ள சாத்தனூர் வயல்வெளியில் ஒரு உருக்கமான காட்சியை காண்கிறார். மூலன் என்ற இடையன் ஒருவன் திடீரென இறந்து கிடக்கிறான். அவனைச் சுற்றி அவன் வளர்த்த பசுக்கள் கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கின்றன. இதைக் கண்ட சுந்தரநாதரின் மனம் கலங்குகிறது. இந்த பசுக்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையே என்று யோசிக்கிறார். தனது அரிய உடலை ஒரு குகைக்குள் பத்திரமாக வைத்துவிட்டு அவர் ஒரு அதீத சித்து வேலையை செய்கிறார். அதுதான் கூடுவிட்டு கூடு பாய்தல். சுந்தரநாதரின் ஆன்மா இறந்த இடையன் மூலனின் உடம்புக்குள் பிரவேசிக்கிறது. உயிர் பெற்ற மூலன் இவர்தான் திருமூலர். முதலில் பசுக்களின் கண்ணீரை துடைக்கிறார். பசுக்கள் ஆனந்தமாய் துள்ளி குதிக்கின்றன. மாலை நேரம் வருகிறது. பசுக்கள் தங்கள் வீடுகளுக்குச் செல்ல மூலன் உடலில் இருந்த திருமூலரும் அவற்றை பின்தொடர்கிறார். மூலனின் மனைவி அவரை தன் கணவன் என்று எண்ணி அழைக்கிறாள். திருமூலர் அவளிடம், எனக்கும் உனக்கும் இனி பந்தமில்லை, நான் ஓர் அடியவன் என்று கூறி விலகி ஓர் அரச மரத்தின் அடியில் அமர்ந்து யோகத்தில் ஆழ்ந்து விடுகிறார். பிறகு தன் அசல் உடலை தேடி குகைக்குச் செல்கிறார். ஆனால் ஆச்சரியம், அவரது பழைய உடல் மறைந்து போயிருந்தது. இது சிவபெருமானின் திருவிளையாடல் என்றும் இவர் மூலன் உடலிலேயே மக்களுக்கு ஞானம் வழங்க வேண்டும் என்பதே இறைவனின் திட்டம் என்றும் சொல்லப்படுகிறது. உலகப்பற்றை நீக்கி இப்போது திருமூலராக மாறிவிட்ட அவர் திருவாவடுதுறை ஆலயத்தின் அரசமரத்தடியில் அமர்ந்து ஆழமான சிவயோகத்தில் ஈடுபடுகிறார். அவர் ஆண்டுக்கு ஒரு பாடலாக இறைவனின் அருளை பாடி 3000 ஆண்டுகள் தவமிருந்து 3000 பாடல்களை பாடுகிறார். அந்த பாடல்களின் தொகுப்பே நம் சைவ சித்தாந்தத்தின் மணிமகுடமான திருமந்திரம் என்னும் நூல். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற ஒப்பற்ற தத்துவத்தை உலகுக்கு தந்த இந்த சித்தர் தனது தியானத்தின் மூலம் கிட்டத்தட்ட 3000 வருடங்கள் வாழ்ந்து மனித உடலின் இரகசியங்களையும் யோகத்தின் உச்சத்தையும் திருமந்திரத்தில் பதிவிட்டார்.